Welcome to Learn with Shri. So today நம்ம வந்து structures வந்து பார்க்க போகிறோம். நம்ம C programmingல ஒரு important topic is structures. So before going into structures, நம்ம Cல நிறைய data types பார்த்துருக்கோம். Built-in data types I mean. So integer, float, char, doubleன்னு சொல்லிட்டு நிறைய data types பார்த்துருக்கோம். And அது போக user defined data typesல arrays பார்த்துருக்கோம். ஸோ அரேஸில் என்ன பண்ணணும், நம்மளால் ஒரு சேம் டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை குரூப் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அரேஸில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இன்ட் மார்க் 5ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னால் 5 இன்டீஜர்ஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பட் என்னால் ஒரு அரேயில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஒன்றா கொண்டு வர முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட் அரேனா இன்டீஜர் தான் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஃப்ளோட்னா ஃப்ளோட் மட்டும்தான், கேர்னா கேரக்டர்ஸ் மட்டும்தான். அதனால் ஒரு அரேக்கு கீழே ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட், ஒரு கேர் வேரியபிள்ஸை ஒன்றா ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரக்சருங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். வேறு அதில் நம்மளால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை டுகெதர் நம்மளால் ஒரு பேக்காக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸ் வில் பி அண்டர் சேம் நேம் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை டிஃபைன் பண்ணணும். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஒரு சின்டாக்ஸ், ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், நமக்கு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்ட் வேணும். செகண்ட், எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் வேணும், விச் வி கால் எதர் ஸ்ட்ரக்சர் நேம்னு சொல்லுவோம், இல்லைனா டேக் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆப்ஷனல்னா, பட் நம்ம ஃபார்மேட்டில் இந்த ஸ்ட்ரக்ட் நேம் யூஸ் பண்ணுறது இஸ் அ குட் திங். அண்ட் அதில் நம்ம கர்லி பிரேசஸ் போட்டுப்போம். And don't forget, the structure should always end with semicolon. ஒரு செமிகோலனில் தான் கண்டிப்பாக structure will end. இதை டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Don't forget to put the semicolon. And between the curly braces நம்ம டேட்டா மெம்பர்ஸ் வந்து கொடுப்போம். அந்த டேட்டா மெம்பர்ஸ் எப்படி கொடுப்போம், நம்ம நார்மலாக ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு டேட்டா டைப், அதோட நேம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த டேட்டா மெம்பர்ஸை வந்து நம்ம இன்ட், ஃப்ளோட், கேர்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், டேக் நேமாக புக் பேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி செமிகோலனோட எண்ட் பண்ணிட்டேன். இதில் நான் 1, 2, 3 and 4 members கொடுத்துருக்கேன். And that is 2 character, 1 integer, 1 float member நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரோட மெயின் பர்பஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். நான் ஸ்ட்ரக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேக் நேம் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், இட் இஸ் இன்டீஜர், கேர் அண்ட் ஃப்ளோட் மெம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிட்டோம். பட் இன் ஆர்டர் டு யூஸ் அ ஸ்ட்ரக்சர் எனக்கு அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிக்ளரேஷன் இஸ் நத்திங் பட் creating an object for the structure. ஒரு ஸ்ட்ரக்சருக்கான நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். வேராஸ் இங்கே கொடுத்துருக்க மெம்பர்ஸ் வில் நாட் பி அ வேரியபிள். இது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகாது unless and until we create an object for the structure. ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நமக்கு அதுக்கான மெம்பர்ஸ்க்கான ஸ்பேஸ் அலோகேட் ஆகாது. ஸோ இப்போ நான் இங்கே புக் 1, புக் 2, புக் 3ன்னு 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த புக் பேங்க்குங்கிற ஸ்ட்ரக்சருக்கு. இதை நம்ம 2 வேஸில் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டிக்ளரேஷன், அண்ட் செகண்ட் மெத்தட் செப்பரேட் டிக்ளரேஷன். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கம்பைன்ட் டிக்ளரேஷனில் நம்ம வந்து டியூரிங் டெஃபினிஷன் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் அப்போவே வி வில் கிவ் த ஆப்ஜெக்ட்ஸ். whereas separate declarationல definition தனியாக இருக்கும், whereas objects declaration தனியாக separate linesல இருக்கும். The main point to remember is in the members do not get allocated with memory unless and until an object is created.
One and only when the objects are created, these members will get a space in the memory. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும் and then we are declaring it. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கம்பைன்ட் டிக்ளரேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நான் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ண உடனே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன், தட் இஸ் S1. வேறு செப்பரேட் டிக்ளரேஷனுக்கு இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் அண்ட் செப்பரேட்டாக நம்ம கீவேர்ட் ஸ்ட்ரக்ட் அதோட டேக் நேம் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். S3 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது we have defined a structure, we have declared the structure with a variable. The next step என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, in terms initialization அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ we are going to do structure initialization. ஸோ நம்ம இதை 2 டைம்ஸில் பண்ணலாம், நம்ம கம்பைல் டைமில் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நம்ம இந்த கம்பைல் டைமில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற சேம் டைமில் நம்ம வந்து கொடுக்கலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கம்பைன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பைன் டிக்ளரேஷன் நான் பண்ணதுனால நான் இங்கே தனியாக ஒரு மெம்பருக்காக நான் வந்து இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மெம்பர்ஸை நான் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, டாட் ஆப்ரேட்டர் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் ஆப்ரேட்டர் அந்த ஸ்ட்ரக்சரோட மெம்பர் ஈக்குவல் டு வச்சு அதோட வேல்யூவை கொடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரோட மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வே. நம்ம டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் ஒரு ஸ்ட்ரக்சரோட மெம்பரை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்படியும் நம்ம வந்துட்டு ஒரு இனிஷியலைசேஷன் கொடுக்கலாம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ டாட் ஆப்ரேட்டர் வச்சும் கொடுக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் ஆஃப் இனிஷியலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிக்ளேர் பண்ணுறப்பவே கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் S2ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த லைன்லேயே நான் அதோட 3 மெம்பர்ஸ்க்கான வேல்யூவும் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு ரோல் நம்பர், அதுக்கு 102, நேம் பிரியா, மார்க் 90. இந்த 3யுமே நான் வந்து அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் நான் கொடுத்துட்டேன். அண்ட் தேர்ட் வே ஆஃப் இனிஷியலைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் assigning an object with another object, assigning a structure variable with another structure variable. நம்ம இங்கே ஆல்ரெடி S1க்கான இனிஷியலைசேஷன் முடிச்சிட்டோம். நான் இங்கே S3ன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் டைரெக்டாக S1 வச்சு இனிஷியலைசேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 3 methodsல we are able to do initialization for a structure. First one is direct initialization during declaration. Second one dot operator வச்சுட்டு நம்ம கம்பைன் டிக்ளரேஷன் பண்ணியிருந்தோன்னா இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூஸ் தனித்தனியாக கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் என்னால் ஒரு வேரியபிளுக்கு டைரெக்டாக இன்னொரு வேரியபிளை அசைன் பண்ணவும் முடியும். ஸோ இது 3 விதத்தில் நம்மளால் ஒரு ஸ்ட்ரக்சரை இனிஷியலைசேஷன் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மெம்பரை டாட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ இப்போ புக் 1 அதோட மெம்பர் ப்ரைஸை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா புக் 1 டாட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நான் அலோகேட் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் S1 டாட் ரோல் நம்பர் அப்படின்னா நமக்கு இங்கே S1ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, 101 கொடுத்தோம், அது டிஸ்பிளே ஆகும். S1 டாட் நேமுக்கு அருண் பிரிண்ட் ஆவாங்க அண்ட் S1 டாட் மார்க்குக்கு 88.5 பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் இதை ஆக்சஸ் பண்ணோம். இதே இந்த இடத்துல நான் S1க்கு பதிலாக S2 கொடுத்தேன் அப்படின்னா S2ல எனக்கு என்ன இருக்குது, ரோல் நம்பர் 102. இப்போ இது இங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்கள், 102. இதே இந்த இடத்துல நான் S3 கொடுத்தேன்னா என்ன ஆகும், நம்ம S3க்கு யார் அலோகேட் பண்ணோம், S1. அப்போ S1ஓட ரோல் நம்பரில் என்ன இருக்குது, 101. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 101 இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் ஆக்சஸிங்
அண்ட் டேட்டா மெம்பர். அண்ட் அதே மாதிரி நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம்னா டிக்ளரேஷன் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், அண்ட் அட் த சேம் டைம் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் ஒரு டேட்டா மெம்பரைனும் பார்த்தோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ரொம்ப ஈஸி டாபிக். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்? இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. போன எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணோம்? I have created student S1, student S2, student S3ன்னு 3 ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணேன். பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்? 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். நான் 41 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 41 ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும், விச் இஸ் எகெயின் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். வேறஸ் இப்போ நான் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னால் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வேரியபிளில் 41 ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். See this example. இப்போ இங்கே பார்த்தீங்களா, நான் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அதோட வேரியபிளை நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் 3 ஸ்டூடெண்ட்ஸோட அரேவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் சிங்கிள் ஸ்ட்ரக்ட் வேரியபிள், ஐ ஹவ் கிரியேட்டட் அன் அரே. ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் 3 வேணா 3 வச்சுக்கலாம். இஃப் ஐ வாண்ட் 41 ஸ்டூடெண்ட்ஸ் நான் 41 வச்சுக்கலாம். ஸோ ஒரு அரே வேரியபிளாக க்ரியேட் பண்ணுறப்போ என்னால் ஒரே வேரியபிள் வச்சு நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அப்போது ஸ்டூடெண்ட் 0 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் 1 செகண்ட் ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அண்ட் சேம் வேஸ் ஸ்டூடெண்ட் 2 தேர்ட் ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நான் 0 வச்சு தான் சொல்லுவோன்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்களோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், மார்க்கெல்லாம் அசைன் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம போன டைம் வெறும் S1 டாட் ரோல் நம்பர், S2 டாட் ரோல் நம்பர்னு யூஸ் பண்ணோம். இந்த டைம் அரே இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் 0 டாட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி அவங்க நேம், அவங்களோட மார்க்ஸ், அண்ட் சிமிலர்லி ஸ்டூடெண்ட் 1ஓட மெம்பர்ஸ்க்கு நம்ம இனிஷியலைசேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் 3க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம போன ஸ்டெப்பில் S3 ஈக்குவல் டு S1 கொடுத்தோம் இல்லையா, அண்ட் அதே ப்ராசஸை இங்கே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் 2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் 0. ஸோ 0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் 2ங்கிறது தேர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம அவங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி அசைன்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணி காட்டினேன் அப்படின்னா எனக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நீட்டாக அழகாக பிரிண்ட் ஆகும். நம்ம 1ஓட ஸ்டூடெண்ட்டே தான் 3க்கு கொடுத்தோம், அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் சேமாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அரே வித்தின் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் க்ரியேட் பண்ணாமல் ஒரே வேரியபிளை அரேவாக க்ரியேட் பண்ணுறது மூலமாக நமக்கு அது ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are done with array of structures. So the next thing we are going with is array within structures. So what is array of structures and array within structures ங்கிறதையும் எக்ஸாம்பிள் மூலமாக ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேரியபிளை நிறைய வேரியபிள்ஸ், இப்போ ஒரு கிளாஸில் 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 41 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டை அரேவாக க்ரியேட் பண்ணுறது மூலமாக அந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ நம்ம அவங்கள வந்து சைஸாக வச்சுட்டோம்னா ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி ஒரு மார்க் இருக்காது, 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். அப்போது மார்க் 1 மார்க் 2ன்னு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரலி க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ளோட் மார்க் 1 அண்ட் அதே மாதிரி float mark 2. So and then float mark 3 அப்படி create பண்ணுவோம் இல்லைங்களா. So when there is more mark, more subjects. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இது வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணாமல் நான் இன்னொரு வே எப்படி ஈஸியாக பண்ணலாம், we can create an array. float marks of 3. when there is 3 subject நான் 3 கொடுக்கலாம், இல்லை 2 subjects இருந்தால் 2 கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் அரே வித்தின் ஸ்ட்ரக்சர். ஒரு டேட்டா மெம்பரையே நம்ம அரேவாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நேமில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நேமை கேரக்டர் வேரியபிளாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நம்மளால் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே டேட்டா மெம்பரை அரேவாக கொடுக்க முடியும், ஸ்ட்ரக்சரோட வேரியபிளையும் அரேவாக கொடுக்க முடியும். ஸோ இப்போது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். நான் மார்க்குக்கு 2 சப்ஜெக்ட் இருக்கனால ஒரு ஃப்ளோட் அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அசைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வித்தின் அதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி 2 மார்க்ஸுக்கு 2 சப்ஜெக்ட் மார்க்கையும் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து
அரே வித்தின் ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கில் 2 மார்க் டிஸ்பிளே ஆகும், ஏன்னா நம்ம அதை அரேவாக வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் array of structure and array within structures. So next our final topic is structure within structures, அதாவது nesting of structures அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒன்று நம்ம அவுட்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அண்ட் உள்ளே இருக்க நெஸ்டட் ஸ்ட்ரக்சரை இன்னர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர் வித்தின் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குள்ள 3 மெம்பர்ஸ் இருக்குடா, நேம், டிபார்ட்மெண்ட், பேசிக் பேன்னு 3 மெம்பர்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நான் ஒரு இன்னர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் அலவன்சஸ். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் எந்த நேமும் கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்டாக் நேம்ஸ் ஆர் ஆப்ஷனல், நம்ம கம்பல்சரி நேம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த நேமுமே கொடுக்கல, ஆனால் இது நான் அலவன்சஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று டியர்னஸ், நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ரெண்ட், நெக்ஸ்ட்டு சிட்டி. ஸோ 3 மெம்பர்ஸ் பார்த்தோம், டியர்னஸ், ஹவுஸ் ரெண்ட், சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம இன்னர் ஸ்ட்ரக்சருக்கு 3 டேட்டா மெம்பர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இன்னர் ஸ்ட்ரக்சருக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அலவன்ஸுன்னு சொல்லிட்டு. இங்கே நான் வந்து இன்னர் ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் லைனில் நான் ஹேவ் க்ளோஸ்ட் த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் டூ. இப்போது வி ஹேவ் சீன் ஹவு அண்ட் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் லுக்ஸ். நமக்கு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்காங்க, அதுக்குள்ளே இன்னர் ஸ்ட்ரக்சர். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா சேலரி, எம்ப்ளாயி, இது வந்து நம்ம சேலரியோட ஸ்ட்ரக்சருக்கு எம்ப்ளாயிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வந்து இந்த 3 மெம்பர்ஸ்க்கான இனிஷியலைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ எம்ப்ளாயி டாட் நேம் கவின், அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி, அவங்களோட பேசிக் பே 25,000. இது நம்ம நார்மலாக வேரியபிள் நேம் டாட் ஆப்ரேட்டர் வச்சு டேட்டா மெம்பர் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போது நான் வந்து இந்த டியர்னஸ், ஹவுஸ் ரெண்ட், சிட்டி 3ஐயும் இனிஷியலைஸ் பண்ணணும் ஃபார் த எம்ப்ளாயி வேரியபிள். அப்படிங்கிறப்போ நான் டைரெக்டாக எம்ப்ளாயி டாட் டியர்னஸ், எம்ப்ளாயி டாட் ஹவுஸ் ரெண்ட், எம்ப்ளாயி டாட் சிட்டின்னு கொடுக்க முடியாது. நான் ஐ ஹாவ் டு கோ த்ரூ த வேரியபிள் நேம் ஆஃப் இன்னர் ஸ்ட்ரக்சர். அது எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், எம்ப்ளாயி டாட் அலவன்ஸ் டாட் டியர்னஸ், அவுட்டர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம் டாட் ஆப்ரேட்டர், இன்னர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம் டாட் ஆப்ரேட்டர், அந்த ஐட்டம் மெம்பர், அவங்களோட வேல்யூ. இப்படி தான் நம்ம ஒரு இன்னொரு ஸ்ட்ரக்சர், ஒரு நெஸ்டட் ஸ்ட்ரக்சரில் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவுட்டர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள், இன்னர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள், இன்னர் ஸ்ட்ரக்சரோட டேட்டா மெம்பர், இப்படி தான் நம்ம ஹைரார்கி ஆர்டரில் போகணும். ஸோ இப்படி நான் கொடுத்து அதையும் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போது எம்ப்ளாயிக்கு போத் ஸ்ட்ரக்சரோட டேட்டா மெம்பர்ஸை இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன். அகெயின் நான் அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அவுட்டர் ஸ்ட்ரக்சர் டைரெக்டாக பண்ணிக்கலாம், எம்ப்ளாயி டாட் நேம் டாட் டிபார்ட்மெண்ட் டாட் பேசிக் பே. வெரஸ் வென் ஐ கோ இன்டு திஸ் இன்னர் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு அவுட்டர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் எம்ப்ளாயி டாட் இன்னர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் டாட் சிட்டி. ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எம்ப்ளாயி டாட் நேம் ரெஃபர் பண்ணுறப்போ கவின், எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி டாட் பேசிக் பே நமக்கு பேசிக் பே, எம்ப்ளாயி டாட் அலவன்ஸ் டாட் டியர்னஸில் நமக்கு வந்துட்டு டியர்னஸில் நமக்கு 5,000 நம்ம இங்கே அசைன் பண்ணோம். அதே மாதிரி ரெண்ட் 4,000, சிட்டி அலவன்ஸ் 3,000. நான் டோட்டல் சேலரி கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் ப்ளஸ் சிட்டி கொடுத்தனால எனக்கு அது பேசிக் பே கால்குலேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம நெஸ்டிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படி இன்னர் ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அவுட்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி வேரியபிள் நேம் டாட் ஆப்ரேட்டர் டேட்டா மெம்பர் கொடுத்துக்கலாம். பட் இன்னர் ஸ்ட்ரக்சருக்கு அவுட்டர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம் டாட் இன்னர் ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம் டாட் டேட்டா மெம்பர் கொடுக்கணும். டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஓகே, ஸோ நவ் நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தேங்க்யூ.